இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் படிச்சுட்டு இருந்தோம் நம்ம நண்பர் டூட்டி. அப்புறம் சோனியோட பிராவியா டிவியோட ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். ஆமாம், முடிஞ்சு போச்சு. ஒரு குண்டு வச்சுட்டாங்க சோனியில். சோனி கார்பரேஷன் அனௌன்சஸ் சைனிங் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் TCL எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன ஒன்றா இனிமேல் வந்து சோனியோட டிவிஸ் எல்லாமே வந்து TCL எலக்ட்ரானிக்ஸ் கீழே தான் வரும். அப்போ சோனிங்கிற பிராண்டிங் அவன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்ல போனா 2027 ஃபுல் அண்ட் ஃபுல் TCL டேக் கேர் பண்ணிக்கும். இப்போ சோனிக்கு வந்து லாஸான்னு கேட்டிங்கன்னா சோனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு லாஸு. சோனி ஆஸ் அ பிராண்ட் வந்து அவங்க எவ்வளோக்கு பேசியிருக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ ஒரு டிவி வந்து 10,000 ரூபாய்க்கு விற்குதுன்னா இல்லை எனக்கு 2,000 ரூபா தான் கூட இவங்க கேட்டிருக்கலாம். 20% என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க நேமே வந்து சாலிடான நேம். ஏன்னா இப்போ ஆக்சுவல் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ சோனி டிவி வந்து 40,000 ரூபாய்க்கு இருக்குன்னா சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன்ல TCL பார்த்தீங்கன்னா அசல் 25,000 ரூபாய்க்கு தருவான். அவன் ஆல்ரெடி அப்படி தான் கொடுத்துருக்கான். இப்போ சோனிங்கிற நேமிங்கோட TCL என்ன பண்ணுவான் 35,000க்கு விற்பான் ஆல்ரெடி இருக்கிற டிவி. இப்போ சோனிக்கும் லாபம் TCLக்கும் லாபம். ஸோ அதனால வந்து ஓகே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் சும்மா செக் பண்ணேன் ப்ரோ, எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலாக இவனுக்கு கீழே வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். TCL ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2003 2004 TCL வந்து டிவி பொறுத்த வரைக்கும் தாம்சன், 2002 சென்னைசர் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து டிவி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. அப்புறம் LG இவங்க கிட்டயும் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 2024 2025 பாத்தீங்கன்னா TCL C-SOT அது வந்து டிஸ்பிளே வந்து LGக்கு இந்த மாதிரிலாம் போகுது. சாம்சங் டிஸ்பிளேலையும் கூட பாத்தீங்கன்னா TCL டெக்னாலஜி வந்து அக்வயர். ஓகே சரியா, சாம்சங்கோட Gen 8.5 LCD ஃபேப் வந்து இவன் அக்வயர் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் சோனியோ மெக்சிகோ ஃபேக்டரி, அப்புறம் ஃபால்கான் F-Falcon வருது. சரி சோனியோ மாதிரி சானியோ சரிங்க பாருங்க, ஐஃபால்கான் மாதிரி F-Falcon அவங்களோட தான் சரியா. அப்புறம் T-Only எலக்ட்ரானிக்ஸ் ஒன்லி. ஸோ மொத்தம் வந்து இவங்க எல்லாருக்கும் அதையும் முடிச்சு விட்டுருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கிறானுங்க TCL. ஆக்சுவலாக பேனலுமே நல்லா இருக்குங்க. கீக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல ரோக்கு இருக்கு, கூகுள் இருக்கு, எல்லாரும் கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான். ரோக்குலாம் 2014 பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கான். ஓகே பரவாயில்ல. இதுல வேற கீழே போனா ஆல்கட்டெல் பிளாக்பெரி எல்லாருக்குள்ளாரையும் அந்த TCL வந்துட்டு போயிருக்கான். ஒருத்தர் விடலை. TCL வந்து இப்போ ஆக்சுவலாக TCL ஷார்ப்பு எத்தனை பேர் இருக்காங்கல்ல, டிஸ்பிளேக்கு மட்டுமே தனியாக அந்த சைடு பேர் இருக்கானுங்க. பார்ப்போம் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். இட் டேக்ஸ் டைம், வெயிட் பண்ணால் நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும் இன்னும். ஓகே ஸோ இன்றைக்கான கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GC Vlogs அப்படிங்கிற நண்பர் வந்து my 15 hours giving 14 hours SOT 10% பேட்டரி சும்மாவா இன்னும் 10% மிச்சம் வச்சிருக்கேன். 4.5 hours இன்ஸ்டாகிராம். ஒரு காலத்துல இந்த இன்ஸ்டாகிராம தான் காரணமா சொல்லி பேட்டரி செத்து போகுதுன்னு சொல்லுவோம். அதுக்காகவே உங்களுக்கு 7,000 mAh. அதுக்கே நீங்க இப்போ 4.5 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் போட்டு பொழக்குறீங்க. 2.5 hours Netflix, 2 hours Google Maps, 2 hours YouTube. மேப்பெல்லாம் யூஸ் பண்ணியே வருது வேற லெவல். செம ஒர்த்து. கேமரா மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா போதும். அதுவே ஆக்சுவலாக சிங்கிள் கேமராங்கிறது தான் காம்ப்ரமைஸு, மற்றபடி ஓகே தான். அப்புறம் யோகேஷ் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற ஹெட்ஃபோனோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. 360 சவுண்டு டால்பிலாம் யூஸ் பண்ணால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக அதெல்லாம் ப்ரொஃபைலிங் ப்ரோ. உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளில கொண்டு வர முடியும். டிரைவர் நல்லா இருந்து பவர் டிரைவ் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து சும்மா சாஃப்ட்வேர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த EQ வச்சுலாம் வந்து ரொம்ப பேச முடியாது. பட் அவனுங்க அந்த ஆடியோ லிமிடேஷன் 12ஓட முடிஞ்சுங்க. 12க்கு அப்புறம் எல்லா ஃபோன்லேயுமே அந்த ஆடியோவை தூக்கி விட்டானுங்க. OnePlus இப்போ மட்டமாக தான் இருக்குது ஆடியோ அவுட்புட்டு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அது அந்த ஸ்னாப் டிராகன் சிப்பை சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க. இப்போ இவனுங்க என்னன்னா ப்ரோ ஹெட்ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், திடீர்னு டால்பி வரும், திடீர்னு பார்த்தா இப்போ நீங்கள் அந்த 1.7K தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் டிராக் எப்படி இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் ப்ரோ. அதே டிராக் ப்ரொஃபைல் வந்து வேற ஒரு ஹெட்ஃபோனுக்கு போட்டால் இதே மாதிரி சவுண்ட் வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வராது. CMF 2A. ஆமாம் CMF Buds 2A வந்து நல்லாயிருக்கு. ஸோ நான் பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அது ஃப்ளாட் ப்ரொஃபைலுக்கு தான் டியூன் பண்ணியிருக்காங்க CMF ஹெட்ஃபோன்ஸ். ஆமாம் உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரொஃபைல் பிடிக்கும். ஃப்ளாட்னு சொல்கிறத விட பேலன்ஸ்டாக இருக்குது. அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நல்லாயிருக்கும். அதான் ட்விஸ்ட்டு. எப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ இது இல்லை எனக்கு பேசிக் பிடிக்கல ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக நம்ம அந்த வீடியோ போட்டு சொன்னோன்னே கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க ப்ரோ எனக்கு பேலன்ஸ் தான் பிடிக்கும், நான் இதை வாங்கலாம் சொல்லுங்க. ஏன்னா லான்ச் ப்ரைஸ் 6,999, அதுக்கப்புறம் 7,999 ஏறுது ரேட்டு. அது பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்தேன் இல்லை. ஆனால் என்னென்னா 1000 ரூபாங்கிறது அதிகமாக ப்ரீ புக் பண்ணி வாங்குறோம் ப்ரோ. 6,999 இருக்குது வாங்கலாமான்னு கேட்டாங்க. பேலன்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா யோசிக்காம வாங்கிருங்க. இல்லை ஹைலைட் என்னன்னா 6,999 7,999 எதுக்கு 1000 ரூபாய் இப்போ ஜம்ப் அடிக்கிறானுங்க? அதில் இது இனாகரல் ஆஃபர்.
ப்ரோ இன்னாகரல் ஆஃபர்ல உள்ள இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த 699 வந்து திரும்ப எப்ப அந்த ஃபெஸ்டிவல் சேல் வருது பாத்தீங்களா, அப்ப 699 திரும்ப வரும். அது வேலண்டைன்ஸ் டே. அந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்குலாம் சேலே கிடையாது. போவேங்க ஆகஸ்ட் 16th 15th வரும். அப்பதான் வரும் உங்களுக்கு அடுத்த சேல். அதுக்கப்புறம் அந்த தீபாவளி சேல். ரொம்ப இவனுங்க ஓரா அண்ணனுங்கன்னு வைங்க. இப்போ வந்த உடனே புக் ஆயிருக்குமா, அடுத்து திரும்ப 1000 ரூபாய் குறையும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதனால விற்காது, அமைதியா அவனே ஒரு மாசத்துல வந்து. ஆமா, எப்படி ஃபோன் 3 கட் பண்ண சம்பந்தமே இல்லாம அந்த மாதிரி பிரைஸ் அந்த மாதிரி கட் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும், 3000 ரூபாய்க்கு வரும். இது ஓவர். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஏன்னா அந்த ஹெட்ஃபோன் ஒன்னே ரேட்டு குறைக்கவே இல்லைங்க அவன். இந்த சேல்ல குறையுன்னு பார்த்தா குறையவே இல்லை. அது குறைக்க மாட்டாங்க, பண்ணதே 10 பீஸ் தானா. நான் தான் சொன்னேன் நத்திங் பை சிஎம்எஃப். சிஎம்எஃப் நல்லா இருக்கு. ஆமா, நத்திங் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஐயோ சொல்லிட்டு வந்திருந்தேன் ப்ரோ, மறந்துட்டேன். இது ட்ரிப்ஸுக்கு பாட்டில் சொல்லியிருந்தேன், ஐவி எல்லாம் எத்தனை தானே உயிரோட சுத்தம் அது 4 நாளைக்கு. நீ இருக்க வேணாம் புடிங்கி விட்டுரு. அப்படிதான் இருக்கு நிஜமாவே. இப்ப அதனாலதான் அவனே நத்திங்கோட போன் வந்து 2 years once மாத்திட்டானுங்க. தெரிஞ்சிச்சு இவனுங்களுக்கு நத்திங் விட்டா வாங்க மாட்டேங்கிறானுங்க, ரேட் அதிகமா இருக்கு. கலர் மெட்டீரியல் ஃபினிஷ். அதனால இன்னொன்னு பாத்தீங்களா, நத்திங் குளோபல் பிராண்ட் தான். ஆனா சிஎம்எஃப் வந்து இந்தியா மாதிரியான ஒரு மார்க்கெட்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாங்க. இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிட்டான். போதுமே, நம்ம ஆளுங்க சிஎம்எஃப் வாங்குறாங்களே நிறைய பேர். அதேதான். இப்போ 3A ப்ரோலாம் அவ்வளோ சேல் ஆயிருக்குது. இப்போ கொஞ்ச நாள்ல பாருங்க, இப்போ சிஎம்எஃப்ல வந்து டபுள் ஃபோன் ட்ரிபிள் ஃபோன் வர ஆரம்பிக்கும். நத்திங் வந்து சைலண்டா ஃபிளாக்ஷிப் மட்டுமே ஒதுங்கிடும். இப்போ இதுல இருக்குல்ல நத்திங் ஃபோன் 3A, நத்திங் ஃபோன் 4A இருக்குல்ல, அதுக்கு பதில் சிஎம்எஃப்ல லைன் அப் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பிரைஸ் கொண்டு போகலாம். பார்க்கலாம். ஸோ இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ. பட் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டெய்லர் அப்படிங்கிற நம்பர் வந்து, ப்ரோ ஐஃபோன் அண்ட் மேக் லேப்டாப்புக்கு சவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஐஎம் எடிட்டர், ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. வீடியோ எடிட்டிங் நல்லா தான் இருக்கும், ஆனால் இது எடிட்டிங்கான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ப்ளஸ் அவனே கொடுத்துருக்க கேபிள்லாம் நீங்கள் எடுத்து மாட்டுறதுக்குள்ள நீங்களே தனியாக ஒரு கேபிள் வாங்கி தான் மாட்டணும். அவங்க கொடுத்துருக்கிறது ஃபோனில் கனெக்ட் ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவுட்புட் எடுக்கலாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கேபிள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை ப்ரோ, கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். அது வந்து 1.5 அடி அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், அதனால நீங்க தனியா வாங்கிக்கிட்டே வந்து நல்ல குவாலிட்டியான கேபிள் மாதிரி தெரியல. அதான் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோ, பேலன்ஸ்டு. நீங்க எடிட்டிங்க்குலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து போடு, இவர் வந்து ஹெட்ஃபோன் 3.5 ஜாக் கனெக்ட் பண்ணும்போது ப்ளூடூத் மைக் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா இது ப்ளூடூத்தோட மைக் வந்து ஆஃப் ஆகாது ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அவனுக்கு வந்து பவரே ஆஃப் பண்ண விட மாட்டானுங்க. இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஹெட்ஃபோன்ஸில் போட்டால் இதுக்கு முன்னாடி ஏதோ பிராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு போல், அதில் மைக் மட்டும் கட் ஆஃப் ஆகிருந்தான். ஓகே, லைவாகவே செக் பண்ணுவோம். என்கிட்ட இங்கே தான் இருக்குது. போடு எங்காலு போட்டுமா, கால் பண்ணுங்க. கேட்குது ப்ரோ. இங்கே பாருங்க, நல்லா தானே கேட்குது, சூப்பராக கேட்குது. அதான் சொல்கிறேன், 5 மைக்ரோஃபோன். ஓகே, அப்போ அவருக்கு பதில் சொல்லியாச்சு. அதான் ஆன்சர் வந்துருச்சு. என்ஜாய் ப்ரோ. மைக் ஒர்க் ஆகுதுங்க, கேபிளில் யூஸ் பண்ணாலும் மைக் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா ஏன்னா கால்ஸுக்கு நல்லா இருந்துச்சு டிஃபால்ட்டா ப்ளூடூத்லயே. அதான் சொன்னோமே ப்ரோ, இது வந்து நத்திங் பை சிஎம்எஃப். செத்தாண்டா அவன், இனிமே நேரில் கிடைக்கிட்டே அவன். நீங்க வந்து இதை கேட்டானாவே ஒன்னே ஒன்னே 20,000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் செய்ய சொன்னான். அதையும் ஒரு வந்து செஞ்சா அது பேட்டரி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒண்ணு, ரெண்டாவது கப்புக்காக நம்ம கடை வரைக்கும் வரணும். அதுதான் முழுமையே. இங்க பாருடா டே, பாருடா உன்னோட நீ கேட்ட நீ பேரண்ட் கம்பெனிங்கிறடா டே, உனக்கு கீழே இருக்க சப் பிராண்ட் இப்படி பண்றான்டா, அசிங்கமா இல்லையாடா? நாங்க வந்து இன்ஸ்பயர்ட் பை ஆப்பிள். யாரு அவங்க? எதுவா இருந்தாலும் நீங்க சர்வீஸ் சென்டர் வரைக்கும் வந்து செத்து போயிடணும். பேர் ரிவ்யூ ரிப்ளை சொல்லுவோம், ஆனா பண்ண முடியாது உன்னால. இது அந்த ஐபோன் 13 ப்ரோ சீரிஸ் மாதிரி வாங்க வந்துட்டு அங்க வந்துட்டு செத்துருங்க. ஐபிக்ஸ்ல டூல்லாம் விற்போம், ஆனா உன்னால ஓப்பனே பண்ண முடியாது ஃபோன். அந்த மாதிரி எல்லாமே ரீப்ளேசபிள்ங்க. என்னங்க ரீப்ளேசபிள்? நீ எதனால வாங்கிக்கலாம். ஹைலி டஃபஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா ஐபிக்ஸ்ல ரேட்டிங் வாங்குறது ஐபோன். கார்டு பீஸ் இருப்பாங்க. ஆமா, என்ன எதை ஓபன் பண்ணாலும் ஒன்று உடையுதுங்கன்னு. ஆமா, கேமரா கண்ட்ரோலுக்கு எதாவது பண்ண முடியுமா? உளி வச்சு ஓபன் பண்ணி வடிவேல் ஓபன் பண்ணி இந்தடா அவ்வளவுதானா அப்படின்னு கொடுப்பாங்க. பொறுமையா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணாலும் சாகதான் போகுது, சுத்தி உளி வச்சு ஓபன் பண்ணாலும் சாகதான் போகுது. ரெண்டும் ஒண்ணுதான். இதுல வேற கேமரா கண்ட்ரோல் பட்டனுக்கு ஒரு வழியும் கிடையாது. அது உடஞ்சுன்னா ஃப்ரேமோட மாத்து, அவ்வளவுதான் முடிஞ்சு. போனை மாத்துங்கிறான். போன் சேஞ்ச் கேர் பிளஸ் இருந்தா தப்பிச்சா எல்லாம் சங்கு தான். சரி, மொத்தம் ப்ரோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டி டிவைஸ் பேரிங் நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஆஃபீஸ் லேப்டாப்புக்கும் ஃபோனுக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மைக் குவாலிட்டி அல்ட்டியா இருக்கு ப்ரோ. நிஜமா மைக் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா கேட்டேன் நான் ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது அதன் மூலமா நான் வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணும்போது மைக்ரோஃபோன் யூஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து இதுல பெட்டரா இருந்தது. ஃபுல் சார்ஜ் டீடைல் வித்தவுட் யூசிங் நத்திங் ஆப்பா, அது வந்து நமக்கு எதுக்கு நத்திங் ஆப்? இங்க போனாலே வந்துருமே.
அந்த ப்ளூடூத்ல பிடிச்சி ஹோல்ட் பண்ணாலே 70% 60% வரும். அதில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும், இல்லை 5% ட்ராப் ஆகுது. ஓகே. அடுத்து வந்து CMF ஹெட்ஃபோனு வித் வால்யூம் ரிங்கு. நவ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் 3 months ஒர்க்கிங் ஃபைன், பட் நவ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி வைல் ஸ்க்ராலிங் ஆல்வேஸ் 20% ஆர் 0% கோயிங் டவுன். ஓகே, அதாவது இந்த வால்யூம்க்கு வீல் இருக்குல்ல, அது அவர் வந்து CMF ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றாரு போல. அதுல வந்து ஆல்ரெடி அது என்னடா நான் ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போதுங்க, நான் லெஃப்ட் பக்கம் கை காமிச்சா ரைட் பக்கம் திரும்பி போகுது, அந்த மாதிரி வேலை செய்யலையா, இதுவும் அப்படி ஆயிடும்னு பயப்படுறாரு. அது வந்து நம்ம கமெண்ட் பண்றதா தான் யூஸ் பண்ணி நாங்களும் ஒரு 3-4 மாசம் யூஸ் பண்ணாதான் கமெண்ட் பண்ண முடியாது, வரைக்கும் பண்ண முடியாது ப்ரோ. பட் மற்றபடி உங்களோட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமா பண்ணியிருக்காங்க இந்த ஹெட்ஃபோன்ல, ரொம்ப சீப்பா தெரியுது எனக்கு. அதான் நத்திங் பை CMFனா அப்படிதான். ஓகே, அடுத்து நாச்சிமுத்து அப்படிங்கிற நண்பர் வந்து 6999 எக்ஸ்பெக்டட் இட் ஃபார் 799. டஃப் காம்படிஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 2 months ரிவ்யூ ப்ரோ. கண்டிப்பா ஏன்னா நல்லா இருக்கு ப்ரோ, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும். ஏன்னா இதில் என்ன ஹைலைட்னு சொல்கிறேன், கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டி நமக்கு இது இருக்கு இல்லையா, சோனிக் லேம்ப், அது இதோட பெட்டர் தான். ஆனா சோனிக் லேம்ப் பட்ஜெட் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, பாதிக்கு பாதி. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் சொல்லலாம்னா பேட்டரி லைஃப், எல்டாக்கு. ஏன்னா சோனிக் லேம்ப் வந்து உங்களுக்கு ஆப்டெக்ஸ், ஸோ இது வந்து சப்ஜெக்டிவ்ல ஆப்டெக்ஸ் எல்லா ஃபோன்லயுமே வேலை செய்யுதா, எல்லாத்துலயும் வேலையை செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. ப்ளஸ் இதில் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக 3.5mm ஜாக்ல ப்ராப்பராக ஆடியோ கொடுத்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா டபுள் த ப்ரைஸில் இருக்கு சோனிக் லேம்பு. இது ஓகே, சூப்பர். சோனிக் லேம்ப் வந்து வேற கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், வேற டைமென்ஷனுங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அது ஃபைனு. ஹவ் இஸ் இட் ஃபார் கால்ஸ் இன் ஐசி ஹோம் என்வரன்மெண்ட்? ஹோம்லலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் வாக்கிங் போகும்போது டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. நான் சைக்கிளில் போகும்போது ப்ரோ, சைக்கிளா அதுக்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஷாக்கிங்காக இருந்தது. SRKக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆமாம், அந்த ஆடியோ சாம்பிள்லேயே போட்டிருந்தீங்க அந்த வீடியோ. அப்புறம் ஸ்டோர் இந்த ஹெட்ஃபோன்ஸ் EQ ANC பேஸ் ட்ரிபிள் ப்ரோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக தான் வரும். ஆமாம், சரியா, அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு ஆக்சுவலாக கண்ட்ரோல்ஸில் நிறைய மாற்றலாம். ஹோல்டு, அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணால் என்ன வரணும் அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றலாம். பேஸ் இந்த ஸ்லைடரில் வந்து பேஸ் வேணுமா ட்ரிபிள் வேணுமா அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்னா மாற்ற முடியுது, ஆனால் ஒன்றும் மாற மாட்டேங்குது, போய் முதல்ல கவனி அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கடா. ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ, பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆக்டிவான பிராண்ட் தானே, ஏன்னா இது வந்து நத்திங் பை CMF. எஸ். ஹரிங்கிற நண்பர் வந்து போக்கோ X7 Pro கில்லர் டீல் ப்ரோ. X8 Pro வரது, ஸோ கிளியரன்ஸ் சேல் தான். நல்ல ஃபோன் ப்ரோ. ஹை ப்ரோ எஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக பார்க்குறேன். ஹை ப்ரோ எஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஐ எம் யூசிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 4 months. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஜியோ ஏர்டெல் யூசர் ப்ரோ. நான் 4G சிக்னல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இண்டோர்ஸில், ஜியோலையும் ஏர்டெல்லையும். இந்த 4G சிக்னல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ப்ரோ. ஆமாம், ஏன்னா பெரும்பாலும் நிறைய இடத்துல இண்டோர்ல 4G தான் வருது. நீங்க அதுவும் வந்து பெரிய கார்பரேட்டோ இல்லாட்டி மால் எல்லாம் போனீங்கன்னா முடிஞ்சிச்சு, 4G தான் வருது நிறைய இடத்துல. ஜியோ விவோ வைஃபை டு விவோ LTE டியூரிங் கால்ஸ் ஸ்விட்ச் ஆகும்போது வாய்ஸ் கால் கேட்க மாட்டேங்குது. சம் சார்ட் ஆஃப் கிளிச்சு ஹேண்ட் ஓவர் அந்த ப்ராசஸில். ஏர்டெல்ல எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ப்ரோ. ஸோ ஜியோ விவோ வைஃபை விவோ LTE ஹேண்ட் ஓவர் புவராக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் டேட்டா ஸ்பீட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இண்டோரில். நிறைய பேர் சிக்னல் ரிசெப்ஷன் பார்க்குறாங்கல்ல, அதுக்கு திஸ் மாடல் லான்ச் அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது போல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சம் நீஷ் ஃபீச்சர்ஸ் லைக் யூசிங் டேட்டா அண்ட் ஃபர்ஸ்ட் சிம் டு கனெக்ட் செகண்ட் சிம் யூசிங் விவோ வைஃபைலாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கு ப்ரோ. ரியல் லைஃப்ல எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல. சின்ஸ் ஒன்லி ஏர்டெல் ஹேஸ் திஸ் ஆப்ஷன். BSNL விவோ வைஃபை ஒர்க்ஸ் ஆஃப்டர் டயலர் கோடு. BSNL ஆல்சோ 4G சிக்னல் இஸ் ஸ்ட்ராங் இண்டோர்ஸ். ஆமாம், but BSNL network is not reliable. I went to different place and I switched to 3G 2G and அது வந்து unusable. ஆமா, in my home BSNL is good but very pathetic in coverage overall. Performance வந்து weathering waves ஆனறா highest settingsல. ஓகே, டீசென்ட்டா இருக்கான், ஓவர் ஹீட்லாம் ஆகலையா. டிவைஸ் வார்ம் ஆகுது. ஸ்டார்டிங்ல ஃப்ரேம் டிராப் ஃபீல் பண்ண முடியுது, ஆனா வெரி பிளேயபிள். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. 30 to 40 FPS is the highest setting. Okay, decent, but 60 FPS la struggles. Lot of stuttering. Battery life feels like a 6000 mAh phone from start. Optimization is not that good. One brand Poco M6 Pro 5G my father is using 2023 la irundhu 13.5 hours SOT. வெறும் யூடியூப் வைஃபைல தான் யூஸ் பண்றாங்க. X1 Pro using like that gets 11.5 hours of SOT. M6 Pro getting 13.5 shows optimization. Okay, 4 Gen 2 versus 8400. 8400 technically efficient, correct bro. இது எப்படி தெரியுமா, ஃபிளாக்ஷிப்னா உங்களுக்கு ட்ரெயின் இருக்குங்க, நீங்க பட்ஜெட் ஃபோன்ல கம்பேர் பண்ண முடியாது. இது இப்படி சொன்னாலே முடிஞ்சிரும் ப்ரோ. இப்போ
ஆக்சுவல் எஃபிஷியன்சி எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம எவ்வளவு பவர் டிரைவ் பண்றோம் ஆனா அது எவ்வளவு ஃபியூல் கன்சியூம் பண்ணுது மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அந்த பட்ஜெட் ஃபோன்ல ஒரு பாயிண்ட் போகுதுன்னா இதுல 2 பாயிண்டா போகும். ஆனா என்ன ஹைலைட்னா பைக் கம்பேரிசன் தாங்க 100 சிசி வெர்சஸ் 390 சிசி அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ரெண்டுமே இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் போகுது. ஆனா என்ன பண்ணி தொலைறது, இதுல நம்ம தான் சூஸ் பண்ணணும். எனக்கு பவர் வேணும் போனா அதுல 100 ரூபாய்க்கு போடணும். 50 ரூபாய் போட்டீங்கன்னா அது நின்றுமா இதுல. ஆனா அது எஃபிஷியன்ட்டான்னு கேட்டா 100ல இருந்து அது 4 மடங்கு பவர்ஃபுல் கணக்கு வருது இல்ல. கரெக்ட். ஆனா 4 மடங்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா வெறும் 1/2 லிட்டர் தான் எக்ஸ்ட்ரா குடிக்குதுன்னு மாதிரி கணக்கு வருது இல்ல. அதுதான் ட்விஸ்ட். 4 மடங்கு பவர்ஃபுல் ஆனா எஃபிஷியன்ட்டா இருக்கா அப்படி அந்த மாதிரி வருது ப்ரோ. ரியாலிட்டி என்னன்னா நிஜமாவே நமக்கு அவ்வளவு பவர் தேவையா? அதான் கரெக்ட். இப்போ நீங்க வெதரிங்க வயசுல விளையாடுறீங்க, ஓகே, உங்க அப்பா ஏன் விளையாட போறாங்க? ஆமா, அதனால அவங்களுக்கு ஜென்சின் இம்பாக்ட்லாமே ரொம்ப பவர்ங்கறீங்க. அது கேமிங் போன்ல போட்டாலே பேட்டரி கொடூரமா குடிக்குது. ஆனா ஒன்னு ப்ரோ, மிட் ரேஞ்ச் சிப் இதனால தான் என்ன ஆகுதுன்னா பேட்டரி லைஃப்ல எக்ஸல் ஆகுது எப்பயுமே. நீங்க பாருங்க 6s Gen 3 இருக்கட்டும், 6 Gen 3 இருக்கட்டும், 6 Gen 4 இருக்கட்டும், Oppo K13ல அப்படி ஸ்கோர் பண்ணுது. கரெக்ட். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 Gen சீரிஸ் தான். பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ட்ரி லெவலும் மிட் ரேஞ்ச் என்ட்ரி லெவல் சிப் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பவர் எஃபிஷியன்சி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 தான் இருக்கலே பவர் எஃபிஷியன்ட். காரணம் என்னன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா அது இவ்வளவு பவர் எஃபிஷியன்ட்டா பிஹேவ் பண்ணுது இந்த மாதிரி வரும். பட் பேட்டரி லைஃப்க்கு நம்ம அதனால தான் காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் தான் கிங். ஆமா. F7 வந்து people says that it does not feel like 7500 mAh. Similarities with X7 Pro. அது இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, நிஜமாவே வந்து HyperOS 2 கொஞ்சம் கொலரா இருந்தது. 2.2 வந்து கொஞ்சம் பெட்டர். 2 ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது Xiaomi Poco ரெண்டுலயுமே அது இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுங்க ஆக்சுவலா. அடுத்து அதுல இருந்து இப்போ 3 இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸும் ஓவரால் UI UX ஒர்க் பண்ண விதம், அனிமேஷன் சிஸ்டம் வைடு அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த AOSP இமேஜே கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்குது 16ஓடது. அதனால தான் எல்லா ஃபோன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதான் ஃபேக்ட். 16ல நீங்கள் ஒரியிலாம் பண்ணிக்கிற அளவுக்கு மோசம் இல்லை. ஆமாம் ப்ரோ. பட் இது வந்து ஒரு ஃபீட்பேக். யார் யார் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன் இருக்கும்ன்ற மாதிரி. சப்போஸ் நீங்கள் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆனால் ஒரு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் டேட்டா. தேங்க்யூ ஃபார் த டேட்டா ப்ரோ. அடுத்து கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐம் கிருஷ்ணா ஃப்ரம் அரக்கோணம். நான் ஃபோனான தமிழில் இருந்து இங்கே சேனல் ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் ஒரு ஹெல்ப் வேணும் ப்ரோ. போக்கோ M3 11.5Kக்கு பெஸ்ட்டு இருந்தது பேட்டரி வைஸ், ஐஆர் பிளாஸ்டர், MI யூஎஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு 2024 வரைக்கும். 2025ல இருந்து இன்டர்நெட் இஷ்யூ, மொபைல் ஸ்லோ, சின்ன சின்ன பக்கு, ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ டிஸ்பிளே இஷ்யூ வேறு இருக்குது ப்ரோ. பட் எனக்கு மொபைல் மாற்ற மனசே வரல, பிகாஸ் மை ஃபஸ்ட்டு ஃபோன். ஸோ சென்டிமெண்ட்டாக அப்படி இருக்குது. ரீசெண்டாக நைக்ரா லான்ச்சர் கிளிக் கம்யூனிகேட்டர் மொபைல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணார் போல். வேறு மாதிரி ஸ்மூத்னஸ்ஸு, ஒரு பக்கு ஃபீலே இல்லை. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா மொபைலில் 3 பட்டன் நேவிகேஷன் ஆகிடுது. எப்படி ப்ரோ ஆஃப் பண்ணுறது? அதை ஆஃபே பண்ண முடியாது ப்ரோ. இதை நான் வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லியிருக்கேன். கரெக்ட். இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகிருக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ப்ரோ. HyperOS 3 வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணீங்களே, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் இப்போ அவங்ககிட்ட கன்வே பண்ண போகிறேன். நான் இந்த தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ் சப்போர்ட் இல்லை, மெயினாக அந்த 3 பட்டன் நேவிகேஷன் அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது சொல்லியிருக்கு, நான் நோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஏன்னா டபுள் டேப் கொடுத்துட்டாங்க, அடுத்து இதை கொடுக்கலாமே. இது ஒரு பிரச்சனையா? பேட்டரி கிராஃப் பாருங்க, அந்த சார்ஜ் இது எவ்வளோ நாள் டிஜிட்டல் வெல்பீயிங் 12 o'clock ரீசெட் ஆயிருமே. அது டிஜிட்டல் வெல்பீயிங் ரீசெட் ஆகலன்னா கூட பரவாயில்ல, சரி நாங்கள் அதில் எடுத்துக்கலாம்னா சரி தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அவங்க சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணாலுமே அது க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா அது வந்து பவர் கன்சியூம் பண்ணுதுங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து அது தெரியல ப்ரோ எனக்கு. அப்படியே நயக்ரா மாடு வேறு இருந்தால் சொல்லுங்கள். ஆன்லைனில் நிறையா மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. நான் பார்த்த நேரம் என்னமோ மொபைல் ப்ரைஸ் ஏறிடுச்சு. நைரா லான்ச்சர் பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு லோக்கல் ஷாப்பில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதனால பார்க்குறேன். ஏன்னா இதே யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறாரு. ஓகே, ப்ரைஸ் ஏறினதுனால. ஒரு விஷயம் சொல்லணும் ப்ரோ, உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் ஒரு மொபைல்னா எப்படி பிக் பண்ணணும்னு மெயின் யூசேஜ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் கண்டென்ட் எப்பயுமே போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கையில் இருக்கிற ஃபோனில் ஏதாவது சீரியஸ் இஷ்யூ, அதுவும் டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூனா ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்பிளே லெவல் ஆஃப் இஷ்யூ இல்லை அப்படின்னா ஓகே, பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணலாம். பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா நயக்ரா லான்ச்சரு இந்த மாதிரி லான்ச்சர்ஸ்லாம் வந்து போக்கோ அண்டு Xiaomi Mi லான்ச்சர் இந்த ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ண முடியாது. 3 பட்டன் நேவிகேஷன் வந்துடும். அதுதான் கடுப்பு. ஒரு பிக்சல் யூஸராக இருந்தால் என்ஜாய் பண்ணலாம், கேலக்ஸி யூஸர் என்ஜாய் பண்ணலாம், ஃபீல் வந்துடும். நேவிகேஷன்லாம் யூஸ் பண்ணோம்னா செம்ம கடுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும்.
ஆண்ட்ராய்டு ஏதாவது டக்கு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம். இதுனா பட்டனை தேடி கண்டுபிடிச்சு அழுத்து. ஆண்ட்ராய்டு 9ல மறந்ததுடா. ஆமா, அதை எடுத்துட்டு வந்து ஏன்டா என்கிட்ட தரீங்க? அப்படிதான் இருக்கு. ஓகே, தமிழ் _ MA விவோ V60 வாங்க என் ஃப்ரெண்டு போயிட்டு விவோ Y400 கேமிங் ஃபோன். ஓ கேமிங் ஃபோனா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி விட்டுட்டாங்களா? இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆஃப்லைன்ல வாங்கி 3 monthsக்கு அப்புறம் ஃபோன் ஃபுல்லா உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். அது எங்க இருந்து ஓடும்? கேமிங் ஃபோன்ல Y சீரிஸே வேஸ்ட்டுங்க விவோல. ஓப்போல எப்படி F சீரிஸ் வேஸ்ட்டோ அது மாதிரி விவோல Y சீரிஸ் வேஸ்ட். அதை தான் நாங்க சொல்றோம். சானா பாவம் ப்ரோ. வாங்க, நீங்க வேணா அந்த ரேம் பிளஸ் இது ஆன்ல இருந்தா அதை ஆஃப் பண்ணுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ரேம் பிளஸ் டிஃபால்ட் ஆன்ல இருக்கும். 8GB ஆன் பண்ணி வச்சிருப்பான். 24GB ரேமுங்க அப்படின்னு. 24GB ரேமா? ஆமா. அப்ப எப்படின்னா போட்டுருப்போம். 16GB எக்ஸ்பான்ஷன். ஃபோன் அதான் ஃபோனே 128GB இருக்கும். அதுல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் மெமரி அது இதுன்னு சொல்லி ஒரு 100GB தான் இருக்கும். அதுல ஒரு 16GB மெமரி. ரீசெண்டா கூட பார்த்தேன் 4GB ரேம். ஆனா பாக்ஸ்ல பெருசா 20GB ரேம் அப்படின்னு போட்டுருக்கான். கீழே பார்த்தா குட்டியா 4GB ஸ்டார் போட்டு இந்த இடத்துல வந்து 16GB உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. அது UFS வந்து 2 ஸ்டோரேஜ்ல இருந்து உருவிட்டு போயிட்டு ஸ்லோவா இருக்கு. அப்புறம் எப்படி ரேம் ஒர்க் ஆகும் ப்ரோ? அந்த ரேம் பிளஸ் மட்டும் அவர் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஃபுல்லா உட்காந்து கொஞ்சமாச்சும் எந்திரிச்சு நிற்கும். ஆமாம் ப்ரோ. இல்லாட்டி டாக்ஸிக் ட்ரைலர் பார்க்க சொல்லுங்க. எவ்வளோ நல்ல ஃபோன் வாங்கிட்டு போனாரு. இப்போ கடைசியில் தலையில மண்டை கழுவி விட்டேன். V60 எவ்வளோ நல்ல ஃபோன் முடிஞ்சு. அடுத்து முகிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் CMF phone 1 for the last 1.3 years. I got it for 10,800 rupees with card offer. Coupon and exchanged my old Realme 3. Recently updated to Nothing OS 4. I switched to CMF phone from iPhone 12. Seriously 10,800 rupees இது வந்து கிரேட். எந்த லாகும் இல்லை, ஹேங்கும் இல்லை, ரிலேபிள் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸு. பேட்டரி ஈஸியாக ஒரு ஃபுல் டே வருது. ஏர்டெல் ஒர்க்ஸ் ஃபைனு. சிக்னல் ரிசப்ஷன் இஸ் குட். நோ பக்கர் நத்திங் தேர் டு கம்ப்ளைண்ட். ஒன்லி இஷ்யூ என்னன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்குது ஃபோனு. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகுது. பட் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்னஸ் எவ்ரி திங் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ். அந்த பல்கினஸ்லாம் சரி பண்ணி தான் ஃபோன் 2 ப்ரோவாக வந்துச்சு. அது எங்கே அது ஆனால் பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் நம்ம மட்டும் கையிலேயே கிராக் ஆகுது, சும்மாவே கிராக் ஆகுது. அதுக்கு தான் ப்ரோ நான் சொன்னேன் நத்திங் பை CMF. சரி ஓகே, இப்போதைக்கு ஆக்சுவலாக CMF ஃபோன் வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்லேயே இருக்கிறனால அரௌண்ட் 15K நிறைய பேர் அதை வாங்கியிருக்காங்க. கேமராவும் நல்லா இருக்குங்க அது. பட் ஆனால் அந்த சிங்கிள் ஸ்பீக்கரை அட்லீஸ்ட் CMF ஃபோன் 3லேயே தான் மாற்றி தொடங்கினா தயவு செஞ்சு. அவங்க ஃபோனில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் தான் கேவலமாக இருக்குது. கஷ்டம். வால்யூம் லோ. ஓகே, ஸோ அடுத்த நண்பர் ஜெய்மி பிளேஸ் BGMI. ப்ரோ ஐ எம் யூசிங் iQOO Neo 10R ஃபார் த லாஸ்ட் 3 months. ஹெவி ரெண்டரிங் அண்ட் லேகிங் ப்ரோ. சம்டைம்ஸ் BGMI டெலிட்டே பண்ணிடுறேன். ஆரிஜின் OS அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கூட சரியாகலை. iQOO கமெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க WPல iQOOன்னு ஒரு சேட் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் இருக்கிற iQOO ஃபேக்கல்ட்டி ஒருத்தங்க ஃபோன் கால் அரேஞ்ச் பண்ணிட்டு நிறைய டிப்ஸ் சொன்னாங்க. எல்லாமே ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணதில் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னாங்க. iQOO ஸ்டோரில் லேகிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ண சொன்னாங்க. நானும் பண்ணேன். டிவைஸ் கதறிச்சு. ஜான்மன் செகண்ட் பேட்ச் அப்டேட் வந்துருச்சு. இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. ஓகே, மார்னிங் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு செக் பண்ணேன் ப்ரோ. 12 hours ப்ளஸ் 55 minutes கிட்ட SOT வருது. இத்தனைக்கு 18% பேட்டரி வந்து ரிமைனிங்கில் இருக்குது. கேமரா மட்டும் மோசமாக இருக்குது ப்ரோ. ஸ்டார்டிங்கில் போர்ட்ரேட் சூப்பராக இருந்துச்சு, பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே டிவைஸு. இது வரைக்கும் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. ப்ரீவியஸ் டிவைஸ் நான் என்ன யூஸ் பண்ணேன், Redmi Note 8 Pro. அவங்க இன்னொரு சஜஷன் கொடுத்தாங்க ப்ரோ, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறத முடிஞ்சால் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸ்னாப்சாட் தான் இப்போ புது இன்ஸ்டாகிராமா? ஏன்னா அதில் அந்த கேமரா யூசேஜ் ஹெவியாக இருக்கும். அதில் போட்டு ஃபில்டர்லாம் போட்டு அப்படின்னா இது கீழே ஜெரால் ப்ரோ கமெண்ட்டும் போட்டிருந்தாரு, குட்டுணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவங்க லிசன் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, குட்டுணும் அப்படின்னு. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா ஸ்னாப்சாட் தான் இப்போ லேட்டஸ்ட் 2 ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவன் நரேஷ் இருக்கானே, அவன் தான் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவான்ல, அவன் சொல்லிட்டு இருந்தான்ல. சரி, நான் அதில் இல்லை, நான் எப்படி பார்க்க முடியும்? டக்குன்னு போயிட்டு இல்லையா ஸ்னாப்சாட்டில்? அதெல்லாம் நான் ஒரு நாள் கூட இன்ஸ்டால் கூட பண்ணதில்லை, ஒரு வாட்டி கூட இன்ஸ்டால் பண்ணதில்லை. ஸ்னாப்சாட் ஒரு பக்கம், இதில் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் ஷேர் சேட்டில் இருக்காங்க. ஆமாம், ஷேர் சாட். நான் எங்கே தான் போகிறதுன்னு இருக்கு. அதுலேருந்து எதாவது டவுன்லோட். ஷேர் சாட்டில் வெறும் குட் மார்னிங் மட்டும் வரும், விதவிதமாக ஃபோட்டோ வரும் டெய்லி. ஃபுல் குடவுனே இருக்குது ஷேர் சாட்டில். கஷ்டம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்ரி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, ரீசென்ட்லி ஐ ஹவ் ஃபேஸ் த சேம் இஷ்யூ இன் மை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி as well as Wi-Fi 2 in my laptop Asus TUF A15, which is under warranty. So I replaced the driver in my laptop, but now my laptop warranty expired again. Same issue again.
என்ன ப்ரோ இது இந்த ஒய்ஃபை ப்ளூடூத் ரிலேட்டடான கார்டில் மட்டும் பிரச்சனை வந்ததுன்னு அப்படி அப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி அந்த எக்ஸ்டர்னல் வாங்கி மாட்டி அப்போ ஒர்க் பண்ணிக்க அதை வச்சு தான் ஒப்பேற்றணும் போல மட்டும் தான் பண்ண முடியும். விட்டா அதுக்காக இருக்கிற 2 போர்ட்லையும் ஒரு பக்கம் ப்ளூடூத் ஒரு பக்கம் ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் போட்டா அப்போ இது வாங்கி போட்டுருங்க. அதான் யூஎஸ்பி ஹப் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு சொருவி வச்சுக்கோங்க. ப்ளூடூத்துக்கு ஒன்று வைஃபைக்கு ஒன்று எல்லாத்துக்கும் ஒன்று போட்டு இல்லை வைஃபை கம் ப்ளூடூத்தே தனியாக 2 சேர்ந்தே இருக்கு. அது ஒன்று வாங்கினீங்கன்னா போதும், அது மாட்டி விட்டீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை. தலைவலி. நான் கூட இதெல்லாம் வந்து ப்ராப்ளமே வராமல் நிம்மதியாக ஓட்ட வேண்டிய ஒரு விஷயம். கரெக்ட். இதில் எங்கேருந்துடா வந்தது பிரச்சனைன்னு பார்க்குறேன் இப்போ. கரெக்டு தான். சரி, அடுத்து வந்து விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ, நான் ஐஃபோன் 14 ப்ளஸ் கேஷிஃபைல சேல் பண்ணேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன், பிக்கப்புக்கு பண்ண வந்தாங்க, மொபைல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே என்கிட்ட கேட்காமையே 30K கொடுத்துட்டு 30K எடுத்துக்கலான்னு சொன்னார். ஆனாலும் அவங்க ஹெச்ஆர் இல்லை 25K தான் எடுக்க சொன்னார். ஃபோன் பண்ணுவாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவரும் சரிதான் ப்ரோ மொபைல் நல்லா தான் இருக்குன்னு போயிட்டாரு. அப்புறம் இன்ஜினியரிங் ஃபேக்ஸ் சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க சொல்லி போட்டிருந்தாரு. ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணலாம்ல. நானும் போட்டேன். 2 ஹவர்ஸில் வந்து 37K காட்டுச்சு. அவர் 36.5Kக்கு எடுத்துக்கிட்டாங்க. பேட்டரி வந்து 86%. தென் தான் ப்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அமௌண்ட் எனக்கு 2 மினிட்ஸில் வந்துருச்சு. எல்லாம் ஒரு டைம் அதுலேயும் பாருங்க. ஆனால் பில்லு பாக்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வேணும். இது நல்லா இருக்கே. அப்போ எனக்கு இப்போ என்ன டவுட்னா, ஆனால் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டா தானே? இல்ல, ஃபோன் ஃபார் மணின்னு இருக்கே, அதுலயே வந்திருக்கே புதுசா ஃப்ளிப்கார்ட் மணி வந்து கைக்கு வந்துரும். ஆமா சரி இருக்கே, அதுல ஃப்ளிப்கார்ட்ல அது கொண்டு வந்துட்டாங்களே, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே வந்துச்சு. அது பாருங்க, கேஷ்வே மாதிரி நீங்க செல் பண்ணிக்கலாம். எங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் 15 ப்ளஸ் வச்சிருக்காரு. அவர் நிலைமை என்னன்னு நான் பாக்குறேன். சரி, நம்மளால அவரே லைன்ல வருவாரு, வந்தாருன்னா அவர்கிட்ட இதை சொல்லிடலாம் ப்ரோ, கொஞ்சம் அதில் செக் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். இருக்கு, செல்லிங் ஆப்ஷன் இருக்கு, இங்கே பார்த்தேன் நான். சரி பரவாயில்ல, நம்மளால செக் பண்ண சொல்லி அவர் வந்து 15 ப்ளஸ் எவ்வளோக்கு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டோம். கரெக்ட். ஏன்னா 14 ப்ளஸ் இந்த ரேட்டுக்கு போகுதுன்னா, ஆமா 15 ப்ளஸ் நல்ல ரேட் போச்சுன்னா அங்கேயே கொடுத்துக்கலாம். அவர் ஃபோன் க்ளீனாக தான் வச்சிருக்காரு, ஏன்னா டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு வச்சிருக்காருல்ல. ஆமா, கெட் செல் ஓல்டு ஃபோன் இங்கே காட்டுது பாருங்க. அதில் 15 ப்ளஸ் போடுங்க. எங்கே போய் போடுறது? சும்மா செல்லுன்னு கொடுத்துட்டு லைவாக உங்களுக்காக பார்க்குறோம் மக்களே. ஐஃபோன் 15 ப்ளஸ் சென்னை செல்ல ஃபோன் 95K வரைக்கும் தருவாங்களா அமௌண்ட்டு. அவர் என்ன சொல்கிறது? 128 மோர் தென் 10 months. லைட்லி யூஸ் கொடுக்கலாமா இல்லை ஆஸ் குட் அஸ் நியூ வச்சிருக்காரு. சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே இருக்கு, கேபிள் மட்டும் தான் இல்லை. 37,336 கிஃப்ட் கார்டாக வாங்கினா பேங்க் அக்கௌண்ட்னா 35,900. 35,900 ப்ரோ. இப்போ என்ன இல்லைன்னா நேரில் வந்துட்டு 35,900 கொடுப்பானா ஓகே. பேட்டரி ஹெல்த் குறைவாங்க, ஒரு 1000 ரூபா மாதிரி குறையும். அதான் அவர் சொன்னார்ல, பேட்டரி ஹெல்த்துக்கு அவர் குறைச்சா 37 காட்டுச்சு, எனக்கு 14 ப்ளஸ் எப்படி அந்த ரேட்டுக்கு தரப்ப தெரியலையே. அவருக்கு கிடைச்சிருக்குது, மேபி அவர் வேற ஊரா இருக்கலாம்ல, ஸ்டோரேஜ் சென்னைனால ஸ்டோரேஜ் வேற இருக்கலாம். 256 தான் இருக்கும். இவருக்கு பேக் போய் 512 மாத்தி பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செல் another ஃபோன், எப்படி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் பாருங்க. அட கருமாமே, உனக்கு செல் another ஃபோன் தான் கொடுக்கணுமா உங்களுக்கு? அதுலயே எடிட்லாம் பண்ண முடியாதா? ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ளஸ் 512 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் அதே ரேட் சொல்லுவோம். நான் செருப்பு பெரிய செருப்பு எடுத்துட்டு வருவோம். போனா 100 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி வருது ப்ரோ. 3000 ரூபாலாம் இல்லை, 2000 ரூபா 2300. இது 128லேருந்து 512 ஜிபிக்கு 2300. வெண்ணிராடை முத்து வேற சொல்லட்டுமா? எவனாவது பாவியலா இதில் யார் இருக்கா? இருக்கும். பேக் வாங்க போட்டு வெறுப்பேற்றி வேலைக்கு பார்க்கறது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சவனும். ஏன்னா இது அதிகமாக காட்டுது 37,750, அதுக்கு ஒரு 300 ரூபா டிஃபரன்ஸ். 512 அது வந்து 35,900 ப்ரோ. 38 காட்டுச்சுல 512, 37 என்ன புரியல. 512க்கு மரியாதை இல்லை, அவ்வளோதான். 512க்கு சுத்தமாக மரியாதை. யார் தானே சொன்னீங்க? ஆமாம், காரி துப்புவான் பாருங்க. இல்லை யார் லிஸ்டிங்ல இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இருக்காது 16 ப்ரோ போடுங்க. 16 ப்ரோ 1 TB. எப்படி நம்ம தலையில மிளகா அரைக்கிறான்னு மட்டும் பாருங்க. வாரண்டி இருக்கா? சரி, இல்லை வாரண்டி நிறைய இருக்கு. ஆனால் விடுங்க, மோர் தென் 10 months தானே. ஏஜ் மோர் தென் 10 months தான். கேர் ப்ளஸ்லாம் இருக்குடா வெண்ண அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்ன மரியாதை? அதான் சொல்றேன். 60 சூப்பர்ரா, சூப்பர். அதனால தான் உங்ககிட்ட யாரும் விற்க வர மாட்டாங்க. இப்போ புரியுதா?
அப்ப இவனே எப்படின்னா இப்ப கேஷ் இன்னும் கம்மி கேட்பானே. வெளியில இருக்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1 TB மாடல்லாம் வந்து உங்களுக்கு 80K மேல போகுது ப்ரோ. இதுல வேற கேர் பிளஸ் இருந்ததுன்னா 90K போகுது. ஆமா. அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேர் பிளஸ் வந்து நீங்க வெளியில கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மதிப்பு. இவன்ட்ட போட்டீங்கன்னா கேர் பிளஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கேர் பிளஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. விக்கும்போது கேர் பிளஸ்ல போட்டு வித்துருவானுங்க. அவனுங்களோட செகண்ட் ஸ்டோர் இருக்குல்ல யூஸ்டு ஃபோன் மார்க்கெட்ல அதுல விக்கும்போது அதிகமா வித்துக்குவாங்க. கேர் பிளஸ் இருக்குங்க எக்ஸ்ட்ரா 10,000 எடுத்து அப்படின்னுவான். முடிஞ்ச அவ்வளவுதான். ப்ரோ நீங்க லக்கி ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கு நல்ல ரேட் கொடுத்துருக்காங்க. சம ரேட் 15+க்கே மரியாதை இல்லாம நடக்கு. 35,000 தான் காட்டுது. உங்களுக்கு நல்ல பிரைஸ் கொடுத்துருக்காங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜமாயிங்க, லக்கி கை என்ஜாய். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐகே அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, Poco F7 after iPro S3 battery drain for 3 days optimization, after 3 days battery is rock solid. I did a factory reset, happy with iPro S3 butter fluid experience. நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க, சிஸ்டம் வைட் அனிமேஷன் அல்ட்டியா இருக்கு, அதுதான் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியும், செமையா இருக்குன்னு சொல்லிங்க. அப்புறம் சதீஷ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து X200 Pro after last major update there was a big issue in the call app as the proximity sensor detection was இப்போ improper-ஆ நான் என்ன நினைச்சேன், proximity sensor வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். after you connect to call your screen won't turn on. if you move the mobile out of your ear you have to press the power button. now they pushed an update and resolved it, but with a new bug. Okay. If you are using any launcher, the system is pushing me to the stock launcher. Ama. When you try to go to home screen in the launcher, system will open stock launcher home screen. Not all the time, but that's a major glitch. For now I'm using Niagara. I don't know with other launchers. After all, I'm thinking of getting back to FunTouch OS with the firmware file. சரி, ஓகே. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஃபன்ட் சாய்ஸ் போயிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு போன வாரம் படிக்கும்போது கமெண்ட்ஸில். அதுதான் நல்லா இருக்கு, ஆரிஜின் இன்னும் சரியாகல, அது ஸ்டேபிளாக ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு அவர். அதான் அது ஸ்டேபிளாக இருக்கிறனால தான் நிறைய பேர் புது ஓஎஸ்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், டைம் வேணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவங்க V50 இப்போ கடைசியாக வந்த அப்டேட்டில் கேமரா ஒஸ்ட்டான ஒஸ்ட்டு அவன் கேமராவுக்கு தான் வாங்கினா இப்போ புலம்பிட்டு இருக்கான். தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்க நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்காப்ப. V50 கேமரா ஃபோன் தானே அது, அதான் நாங்கள் 40,000 கொடுத்து வாங்குறோம். 15K பட்ஜெட் ஃபோன் மாதிரி இருக்கு. நார்மல் ஃபோட்டோ, போர்ட்ரேட்லாம் ஃபோட்டோலாம் என்னது ஒயிட் கேஷ் சப்ஜெக்ட் சுற்றி இருக்கா, நோ டீட்டெயில்ஸ், லுக்ஸ் லைக் ஆயில் பெயிண்டிங். என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வாங்க ஆஃப்லைன் ஷோரூம் போயிருந்தான் ப்ரோ. கடையில் லோகோ ரெட் கலரில் ஒயிட் டெக்ஸ்ட்டில் இருக்கும், இங்கிலீஷில் 6 letters அண்ட் தமிழில் 4 letters. ஃபைண்ட் த ஷாப் இஃப் யூ கேன். ரெட் கலரில் ஒயிட் டெக்ஸ்ட்டு இருக்கும், இங்கிலீஷில் 6 letters. ஃப்ளவரு அவனா இங்கிலீஷ்லேயும் ஒயிட்லேயும்ங்கிறாரு, ரெட் கலருங்கிறாரு, அவங்களதுல ஆரஞ்சு இல்லை. ஆமாம். அவனா ஓகே, ஷாப் நேம் சொன்ன ஸ்ட்ரைக் அடிக்கிறானுங்க. நான் கம்மிங் பேக் டு த டாபிக், என் ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு 20K செக்மெண்ட்ல ஒரு ஃபோன் வாங்க போனோம். அவங்க யூசேஜ் மல்டிமீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, கேமரா தான், டாக்குமெண்ட் ஸ்கேனிங்க்கு தான். கடைக்கு போய் இவங்க மண்டே கழுவுனாங்கன்னு தெரில, கடைசியில் பார்த்தீங்கன்னா V60E 38Kக்கு 10 month EMI-யோட வாங்கியிருக்காங்க. ஷாப் கீப்பர் இந்த ஃபோனில் 200 MP கேமரா இருக்கு, நீங்கள் போர்ட்ரேட்லாம் 5x ஜூம் பண்ணி எடுக்கலான்னு கட்டி விட்டாங்களா. ப்ராசர் 7360 டர்போ விச் வாஸ் யூஸ்ட் இன் த 15 to 17 செக்மெண்ட்டு. எனக்கு செம்ம ஷாக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்டு போனான், அப்புறமா எப்படி தான் இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரில. அவங்க அப்பாவுக்கு ஆனால் ஆஃப்லைன் ஸ்டோர்னால் நீங்கள் என்ன ஃபோன் வேணும்னாலும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாலும் யூ ஆர் சேஃப், இல்லைனா மண்டையை கழுவிடுவாங்க. ஆமாம், V60 ஆன்லைன்லேயே 33,000 தான் ப்ரோ, ஆனால் ஆஃப்லைனில் தே சோல்ட் இட் ஃபார் 38K, தட் டூ EMI 10 months போட்டு. எதுக்கு இந்த பொழப்புன்னே தெரில ப்ரோ. இந்த செல்லர்ஸ்லாம் புரியுதா, அட் த எண்ட் ஆஃப் த டே மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஆல், அண்ட் அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும்ல. இதில் நம்ம பிராண்டுக்கிட்ட தான் கொஸ்டின் பண்ணணும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் ஒரே சேல் பண்ணாங்கடா, அப்படி இல்லைன்னா நம்ம தான் பார்த்து வாங்கணும் போல இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்னு கேட்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா. யாராச்சும் ஆஃப்லைன் ஸ்டோர் போனீங்கன்னா என்ன ஃபோன் வாங்கணுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைனா இப்படி தான். நல்ல Y series தலையில் கட்டலையா, அது வரைக்கும் சந்தோஷம்.
இங்க பாருங்களேன், என்னோட நெக்ஸ்ட் கமெண்ட்ல மோட்டோவை பத்தி வரும். ம் மோட்டோவை பத்தி மக்கள் பொளந்து கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ம் ஐ எம் கம்மிங் வித் மோட்டோ கமெண்ட். நோட் மை யூசர் நேம். கிடைச்சுதான் அந்த கமெண்ட். என்ன கமெண்ட் இன்னும் போடல ப்ரோ, போட்டு தான் எடுத்துருப்பேன். வரல. ஹரிகிருஷ்ணன் போடுவார், மேபி இன்னும் போஸ்ட் பண்ணுவார். மோட்டோவோட அதுவும் வெறியா போயிருக்காரு. வரும்போது அறுவலோட ஒரு போல. வேளச்சேரியில பாத்தீங்களா ப்ரோ, என்னது ஒரு பையனை போட்டு வெட்டியிருக்காங்க டெலிவரி அது பையனை. பார்த்தேன், நீங்க அனுப்பியிருந்தீங்கல்ல. என்ன இது, இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்துட்டு வெட்டிட்டு இருந்தாங்களா? ஓ, அடுத்த இவனா ஆகணுமாமா அந்த ட்ரெயின் இது மாதிரி. என்ன ப்ரோ இது, இதுல என்ன ப்ரோ ஃபேம் கிடைக்க போகுது? ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அவனுக்கும் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதான் 300 இருந்தது, 300 5900. நம்ம தானே படிச்சோம் போன வாரம். அப்ப திரும்ப இன்னொருத்தர போய் ஒரு 4 பேரை வெட்டினாங்கன்னா 5 லட்சம், அப்புறம் வெட்டினா 5 மில்லியன். ஆமா, அப்புறம் ஐசோ ஸ்பீடே வந்து இவங்க கிட்ட கொலாப் பண்ணுவான். ஆமா, அதானே இன் ரியல் லைஃப் வீடியோ போடுவோம், யார் யாரெல்லாம் வெட்டுறோம் லைனா அப்படின்னு. யார் யாரெல்லாம் வெட்டுறோம் லைனாவா? ஆமா. ரைட்டு மக்களே, இதுக்கு மேலனா வீடியோ வெட்டப்பட்ட பரவாயில்ல, உங்க உயிர் போகுது. அதனால நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.